நாம் இன்னைக்கு மிளகு சீரகம் மாங்காய் யூஸ் பண்ணி பொடி மீன் குழம்பு சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக வரும். ஃபர்ஸ்ட் நாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அது ரோஸ்ட் ஆன உடனே கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பூண்டு ஒரு 7-8 பல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 7-8 பல் போதும். நெக்ஸ்ட் அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளியை மேஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் ஆனவுடனே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நல்லா அந்த மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வரும்போது அந்த மசாலா நல்லா அதில் வெந்திருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை தனியாக அதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்ட பிறகு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்புறம் திறந்து பாருங்கள், நல்லா கொதிச்சு வருதுமா. இப்போ நாம் மாங்காய் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே போட்டுடலாம். மாங்காவையும் மீனையும் ஒன்றா போடும்போது மீன் உடையாது, அதனால் முதல்ல மாங்காய் போட்டுடுங்க. அப்புறமா நான் பொடி மீன் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே இந்த மீன் நல்லா வெந்துடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். மீன் போட்ட பிறகு ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக அது மூடுகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை மேலே தூவி இறக்க போகிறோம். லைட்டாக அப்படி தூவிட்டு உடனேமே இறக்கிடணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். சுவையான மாங்காய் மீன் குழம்பு ரெடி.